என்னடா என்னமோ வச்சு காமிச்சிட்ருக்கான்னு நினைக்காதீங்க. ராகி மாவு, வரமிளகாய், உப்பு, சோடா உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் இதெல்லாம் பெனஞ்சி எடுத்து ராகி ரொட்டி தான் செய்ய போகிறேன். நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது சாப்பாடு மட்டும் இருக்கும். குழம்பு இல்லைனாக்கில் தக்காளி, புளி, சின்ன வெங்காயம், பூண்டு அதெல்லாம் தட்டி போட்டு கோச்சி பிசுக்கி தருவாங்க. அதுவும் சாப்பாடும் இல்லைங்கிறப்ப ராகி மாவு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. வெங்காயம் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும். இது கூட முருங்கைக்கீரை போட்டு செஞ்சு தருவாங்க. விறகு அடுப்பில் இரும்பு சட்டியில் எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு இதை எடுத்து போட்டு மறுபடியும் எண்ணெய் விட்டு செஞ்சு தரும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதிலே இன்னொன்று ஸ்வீட்டும் செய்யலாம். ராகி மாவு வெறுமனே சுட்டு எடுத்துகிட்டு சர்க்கரை பாகோ கருப்பட்டியோ பாகு காய்ச்சிட்டு அது கூட துருவன தேங்காய் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நிலக்கடலையை வறுத்து இடித்து கொட்டிக்கலாம். அப்புறம் அந்த பாகில் ஊற வச்சுட்டு ஒரு 1/2 hour விட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸ்வீட் வேணும்னா அப்படி செய்யலாம், காரம் வேணும்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். மோஸ்ட்டு 90 கிட்ஸுக்கு எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கும். சப்பாத்தி மாவு பதத்தில் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் கொல கொலன்னே செஞ்சு எடுத்துக்கலாம். கையில் வச்சு தோசை சட்டியில் வச்சு இப்படி நம்ம தட்டணும். அப்போ தான் அந்த பதம் வரும். ஒரு 5 நிமிஷம் செட் ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு அதை அப்படியே கையாலே தடவணும். இல்லை எங்களுக்கு இப்படி பிடிக்கல அப்படின்னா தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றி தண்ணி மாதிரி ஊற்றியே செஞ்சு கொடுக்கலாம். உண்மையிலேயே நல்லா தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் ரொம்ப நாள் வீடியோ போடலை, டைம் சரியில்லை, மனசு சரியில்லை, கண்டென்ட் இல்லை, அந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே போகலாம். எதுவுமே இல்லைங்கிற ரேஞ்சில் இருக்கேன் நான். The good time come will be perfect time அப்படின்னு ஓடிட்டுருக்கேன். பட் சம்டைம்ஸ் குட் டைம் நாட் கம் டு மீ, இட்ஸ் கிரியேட் டு அவர் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ.